Hello, welcome back. So, if you are new here, I'm Sashwin, designer. This is Figma series episode 4. என்னோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நீங்கள் பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். செக் தம் அவுட். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு குட்டியாக ஒரு ரீகேப் பண்ண சொல்கிறேன். ஸோ இது ரொம்ப பேசிக்கான விஷயம். ஸோ இது புரிஞ்சால் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிற கண்டென்ட் வந்து இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க இந்த டைமண்ட் வந்து காம்போனன்ட், செகண்டில் இருக்க இந்த டைமண்ட் ஷேப் வந்து இன்ஸ்டன்ஸ். ஸோ இந்த காம்போனன்ட்னா என்னென்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஆர்எல்ஜி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஹெட்டிங், சப்ஹெட்டிங், டெக்ஸ்ட், கலர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. நீங்கள் அது வந்து மெயின் காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுலேருந்து காப்பி எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து இன்ஸ்டன்ஸ். காம்போனண்ட்டில் நீங்கள் ஓவராலாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த காம்போனண்ட்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டன்ஸ் வந்து காம்போனண்ட்டோட எப்படி சொல்கிறது, ரெப்ளிகா மாதிரி. ஸோ நீங்கள் இதில் செப்பரேட்டாகவும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து அதை காம்போனண்ட் மாதிரியே காப்பியாகவும் வச்சுக்கலாம். அண்ட் தென் வந்து வேரியபிள். ஸோ வேரியபிள்ன்றதை நான் போக போக சொல்கிறேன். அண்ட் தென் இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு திங். ஸோ ஃபிக்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த 3 திங்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்மா வந்து யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் இட்ஸ் அ மேசிவ் டைம் சேவர். நீங்கள் வந்து லைக் ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் போக 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 அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் த திங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேரியபிள் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இந்த கேன்வாஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சைட் பேனலில் பார்த்தீங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும், ஓப்பன் வேரியபிள்ஸ்ன்னு இருக்குல்ல. ஸோ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஸோ க்ரியேட் வேரியபிள்னு காட்டுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஸோ இப்போ இந்த க்ரியேட் வேரியபிள்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்பர், ஸ்ட்ரிங்ஸ், பூலின் அண்ட் தென் கலர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கலர் பார்க்கலாம். கலரை பிக் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நேம், வேல்யூ அண்ட் தென் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ நான் போக போக என்னன்னு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர். ஹெக்ஸ் கோட் வேணாலும் இங்கே நேம் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களோட அது என்ன கலரோ அதை நேம் பண்ணிக்கலாம். ஸோ நான் எல்லோன்னு நேம் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நிறையா கலர் ஸ்வாட்சஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லோ கலர் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அகெயின் வந்து காப்பி ஆகிடும். இந்த எல்லோ கலரை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா பேனல் ஓப்பன் ஆகும். அண்ட் தென் கலர் பிக்கர் எடுத்து ஸோ இந்த ப்ளூ கலர் கொடுக்குறேன், லைக் ப்ளூ. அண்ட் தென் வந்து தேர்ட் ஒன் சேம் ஷிஃப்ட் என்டர், தேர்ட் ஒன் வந்து க்ரீன். ஓகே, தட்ஸ் இட். இப்போ நான் வந்து 3 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆல் வேரியபிள்ஸில் 3ன்னு இருக்குது. ஸோ நான் இதை வந்து ரீநேம் பண்ணணும். ஸோ இப்போ 3 வேரியபிள்ஸ் க்ரியேட் பண்ண உடனே இந்த 3 டாட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீநேம்னு கொடுக்குறேன். ஸோ ரீநேம். ஸோ பிராண்டிங் கலர்ஸ்ன்னு டைப் பண்ணுறேன். பிராண்டிங் கலர்ஸ் என்டர். நான் இப்போ வந்து ஒரு ரெக்டாங்கிள் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பியூர் ஒயிட்டில் வச்சுக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளில் வந்து இப்போது நீங்கள் க்ரியேட் பண்ண கலர் பேலட் எல்லாமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லுன்னு இருக்குல்ல, இந்த ஆப்ஷனில் சைடில் வந்து ஸ்டைல்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்ன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற இந்த கலர் பேலட் வந்துடும். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லோ கலர். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போது காம்போனன்ட்ஸ்க்கும் வேரியபிள்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எவ்ரி டைம் வந்து காம்போனண்ட்டாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கும் இப்போ கலர் பேலட் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, அண்ட் தென் சைஸஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. அட் த சேம் டைம் ஒன்ஸ் நீங்கள் இந்த மாதிரி கலர் பேலட்டோ ஸ்வாட்சஸோ க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸில் நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேரியபிளை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ரெக்டாங்கிள் இப்போ க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து ஹெக்ஸ் கோடோட அந்த ஒயிட் கலரில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வேரியபிள்ஸ்லேருந்து பிக் பண்ண கலர் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஷேப்பில் காட்டும். ஸோ அது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா இது வேரியபிள்ஸில் இருக்குது அப்படின்றத காட்டுது. அண்ட் தென் இந்த கலரை வந்து நீங்கள் டிட்டாச் பண்ணோம் அப்படின்னா சைடில் டிட்டாச் வேரியபிள்ஸ்னு காட்டும். ஸோ அதை என்டர் கொடுத்தீங்கன்னா டிட்டாச் ஆகிடும்.
இஃப் யூ ஆர் நியூ ஹியர், நான் கெஃபைன் பேஜ்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் லெட்டர் ரன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கோ அண்ட் செக் இட் அவுட். இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. வீக்லி ஒன்ஸ் ஒரு நியூஸ் லெட்டர் கண்டிப்பாக வந்துடும். நிறைய ஃப்ரீ பீஸ் அண்ட் தென் டேக் அவேஸ்லாம் இருக்கும். அண்ட் தென் ரீசெண்டாக ப்ராம்ப்ட் டூல் கிட் ஃபார் டிசைனர்ஸ்னு சொல்லி ஒரு டூல் கிட் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் இருக்குது. கோ அண்ட் செக் இட் அவுட். வீக்லி ஒரு 3 minutes ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் அதை படித்து முடிச்சிடலாம். கேன்வாஸ் அப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா தான் லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு காட்டும். சேம் கலர் வந்து நான் இன்னொரு மாதிரி யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலான்றதை காட்டுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ இங்கே வந்து நான் நேமுக்கு பதிலாக கோட் போட போகிறேன். ஸோ இது வந்து 100 அப்படின்னு. ஓகே. அண்ட் தென் இதோட காப்பி ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா இன்னொரு காப்பி வரும். ஸோ இது வந்து 18 நினைக்கிறேன். ஐ திங்க் 80. ஓகே, 80. ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிட்டு திரும்பி 50 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து கலர் வந்து இங்கேருந்து பிக் பண்ணிக்கிறேன். பியூர் பிளாக் கிடையாது, லைட் பிளாக். அண்ட் தென் இங்கே வந்து கலர் பிக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த சைடில் இருக்க பேனலில் பார்த்தீங்கன்னா எடிட் வேரியபிள்ஸ்னு காட்டும். ஸோ கிளிக் பண்ணி ஸ்கோப்பிங் போய் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டிக்காக இருக்கும். ஸோ ஃப்ரேம், ஷேப், டெக்ஸ்ட்டு, ஸ்ட்ரோக்கு, எஃபெக்ட்ஸ். ஸோ நீங்கள் இது இந்த மாதிரி திங்ஸில் எதில் அப்ளை பண்ணாலும் இந்த கலர் வந்து அப்ளை ஆகும். அதான் நியூட்ரல் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் கோட் வச்சு பார்த்துக்கலாம். ஸோ நான் ஏன் அங்கே 100 அப்படின்னு போட்டேன்னா, ப்ரீவியஸ் டைமில் அந்த எல்லோ கலர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நேம் எல்லோன்னு காட்டுது. பட் நம்ம நியூட்ரல் கலர்ஸில் இதுவே இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த செகண்ட் கலரில் இருக்க பிளாக் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்து 18 காட்டும். ஸோ 18ன்றது ஒபாசிட்டி. ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக நேம் மாற்றி வச்சுருக்கேன். ஸோ தட்ஸ் அ திங். வெரி மச் கலர்ஸ் பற்றி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சேம் லோக்கல் வேரியபிள்ஸ் போயிட்டு திரும்பி க்ரியேட் வேரியபிள்னு கொடுத்துட்டு திஸ் டைம் வந்து நம்பரில் கொடுக்குறேன். நேம் சம்திங் பிக் அந்த மாதிரி கொடுக்குறேன். அண்ட் தென் வேல்யூ வந்து ரெக்டாங்கிள் ஷேப் எதாவது கொடுக்கலாம். ரெக்டாங்கிள் 330. எஸ். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நான் ரேண்டமாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வேரியபிள்ஸோட அந்த ஐக்கான் காட்டும். ஸோ வேரியபிள்ஸ் ஐக்கானில் போய்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்டாங்கிள் 330 அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஷேப் வந்து பழைய ஷேப்க்கு வந்து மாறிடும். ஸோ தட்ஸ் அ திங். நீங்கள் இதையும் அந்த மாதிரி மாற்றணுன்னா மாற்றிக்கலாம். ரெக்டாங்கிள் 330ன்றது. ஸோ இதுதான் காம்போனன்ட்ஸ்க்கும் வேரியபிள்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ். ஸோ தட்ஸ் இட். pretty much எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே. பாய்.